இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ₹100 சாரா உதவி திட்டத்திற்கு விண்ணப்பம் இல்லை. சாரா ஃபார் ஆல் காணொலியை நம்பி ஏமாறாதீர்கள். நிதி அமைச்சு வலியுறுத்து. அனைவருக்கும் கருணையின் அடிப்படையில் உதவி வழங்கப்படும் என்று அண்மையில் சமூக ஊடகத்தில் பரவி வரும் செய்தி போலியானது என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. முகநூலில் வெளியிடப்பட்ட பதிவின் அடிப்படையில் பந்துவான் சாராவுக்கு எந்த முன் விண்ணப்பமும் தேவையில்லை என்று MOF விளக்கம் அளித்துள்ளது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த ₹100 உதவித்தொகை 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசிய குடிமக்களின் அடையாள அட்டையின் அடிப்படையில் தானாகவே அவர்களுக்கு அனுப்பப்படும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி செய்திகளால் பொதுமக்கள் எளிதில் ஏமாற முடியாது என்றும் மோசடிக்கு ஆளாகாமல் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் MOF அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சாரா உதவியை ஆகஸ்ட் 31 முதல் டிசம்பர் 31 வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைகளில் மக்கள் செலவிடலாம் என்றும் இது குறித்து கூடுதல் தகவலுக்கு வாடிக்கையாளர்கள் நிதி அமைச்சின் அதிகாரப்பூர்வ சேனல்களை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்திய சமூகத்தின் மீது எதிர்க்கட்சியினருக்கு திடீர் பாசம், ரமணன் கிண்டல். இந்திய சமூகம் ஒன்றுபட்டால் அடுத்த பொது தேர்தலில் ஆளுங்கட்சியை தீர்மானிக்கும் துருப்புச் சீட்டாக அவர்களால் உருவாக முடியும். PKR கட்சியின் உதவி தலைவர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மித்ரா நிதி விநியோகம் மந்தமடைந்திருப்பதாக கூறி பாஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மக்களவைக்கு வெளியே செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது குறித்து பேசுகையில் அவர் அவ்வாறு சொன்னார். இந்திய அரசு சாரா அமைப்புகள் மித்ரா நிதிக்கு விண்ணப்பித்து மாத கணக்கில் நிதிக்கு காத்திருப்பதாக பாஸ் கட்சியை சேர்ந்த காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜலிஹா அலி தெரிவித்தார். பாஸ் எம்பிகள் இது பற்றி பேசுவதும் தமக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டு தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் இதெல்லாம் இதுவரை நடந்திராத ஒன்றென குறிப்பிட்டார். பூச்சோங் பெருமாயில் ஆடவர் கடத்தல் தொடர்பில் மேலும் 3 கைது. பூச்சோங் பெருமாயில் அண்மையில் ஓர் ஆடவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 3 விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். 18 மற்றும் 19 வயதுக்குட்பட்ட இடைப்பட்ட அம்மூவரும் பூச்சோங்கிலும் உலுஸ்லாங்கூரிலும் கைதானதாக சுபாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். அவர்களிடம் இருந்து சில ஆடைகளும் கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்ற ஆணையம் பெறப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். இதையடுத்து ஜூன் 22 அன்று நடந்த கடத்தல் தொடர்பில் இதுவரை 4 கைதாகியுள்ளனர். பெர்சியாரான் பூச்சோங் பெருமாயில் அன்று மாலை ஆடவர் கும்பலால் ஓர் இளைஞர் வலுக்கட்டாயமாக லாரியில் தூக்கி போடப்பட்டு கடத்தி செல்லப்பட்டார். அதனை நேரில் கண்ட சாட்சி கொடுத்த தகவலின் பேரில் முதல் சந்தேக நபர் மறுநாளே கைதானார். அந்நபர் கைதான போது கடத்தப்பட்ட ஆடவரும் மீட்கப்பட்டார். முன்னதாக அவ்வாடவர் கடத்தப்பட்ட போது அவர் அக்கும்பலால் சரமாரியாக தாக்கப்பட்ட 40 வினாடி வீடியோ வைரலானது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையங்களில் முறையான அனுமதியின்றி நாட்டிற்குள் நுழைய முயன்ற 198 வெளிநாட்டினர் திருப்பி அனுப்பப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA 1 மற்றும் 2 சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட 198 வெளிநாட்டினர் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரல் டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜெயின் கைது செய்யப்பட்டவர்கள் மலேசியாவிற்கு வருகை புரிந்ததற்கான தெளிவான காரணத்தையும் முன்வைக்க தவறிவிட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் அனைவரும் என்டிஎல் என்ற அமலாக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் இந்த பொறுப்பு விமான நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கைதானவர்களில் வங்காளதேசிகள், பாகிஸ்தானியர்கள், மலேசியர்கள், இந்தோனேசியர்கள், வியட்நாமியர்கள், மேலும் சிரியா மற்றும் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் ஆகிய அனைவரும் உள்ளடங்குவர் என்று அறியப்படுகின்றது. பயணிகளின் கைபேசியை பரிசோதித்த போது அவர்கள் AKPS அதிகாரிகளின் படங்களை தனது கைபேசியில் தந்திரமாக வைத்திருந்தனர் என்ற அதிர்ச்சி தகவலையும் ஷுஹைலி வெளிப்படுத்தினார். நிலுவையில் உள்ள சுஸ்மா வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் தேவை. ராயர் பரிந்துரை. நாட்டில் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டமான சொஸ்மாவின் கீழ் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஜலதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் அவ்வாறு பரிந்துரைத்துள்ளார்.
நீண்ட காலமாக பல சொஸ்மா வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றை விரைந்து விசாரிக்க இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் உதவும் என்றார் அவர். மக்களவையில் மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாகாமின் 2023ஆம் ஆண்டறிக்கை மற்றும் நிதி அறிக்கை தொடர்பில் விவாதத்தில் பேசிய போது ராயர் அவ்வாறு சொன்னார். இவ்வேளையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சொஸ்மா கைதிகளுக்கு ஜாமீன் வழங்குவது பற்றியும் அதிகார தரப்பு பரிசீலிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மற்றொரு நிலவரத்தில் முன்பு டிஏபியில் இருந்தபோது சொஸ்மா சட்டத்தை கடுமையாக எதிர்த்த பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அச்சட்டத்திற்கு ஆதரவாக இருக்கும் பெரிக்கத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினுடன் இப்போது கைகோர்த்திருப்பது குறித்தும் ராயர் சாடினார். 2019 பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியின் போது முஹிதீன் உள்துறை அமைச்சராக இருந்தார். பேரணியில் பங்கேற்போர் சட்டத்தை பின்பற்றுவீர், ஐஜிபி முகமது காலித் வலியுறுத்து. நாளை கூட்டரசு தலைநகரில் நடைபெறும் அமைதி பேரணியில் பங்கேற்பவர்கள் சட்டத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு பொது அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டும்படி தேசிய போலீஸ் படை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்கள் வெளிப்படுத்த விரும்பும் ஒவ்வொரு குரலும் பரஸ்பர மரியாதைக்குரிய சூழலிலும் மலேசிய சமூகத்தின் மரியாதை மற்றும் பழக்க வழக்கங்களின் மதிப்புகளிலும் அடிப்படையிலும் வெளிப்படுத்த முடியும் என முகமது காலித் நம்பிக்கை தெரிவித்தார். பேரணியில் பங்கேற்காத பொதுமக்கள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுவதுடன் நடப்பு போக்குவரத்து தகவல்களை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பேரணியில் பொது போக்குவரத்து சற்று மாறும் என எதிர்பார்க்கப்படுவதால் எந்த ஒரு சிரமத்தையும் தாமதத்தையும் தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாஸ் கட்சியினால் ஆதரிக்கப்படும் இந்த பேரணியில் அரசு சார்பற்ற அமைப்புகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000 முதல் 15,000 பேர் வரை கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாய்கா தேசிய சுகாதார பிரிவின் ஏற்பாட்டில் இலவச சுகாதார பரிசோதனை முகாம், பொதுமக்கள் கலந்து கொள்ள அழைப்பு. மலேசியா இன்று தென்கிழக்கு ஆசியாவிலேயே அதிகமான நீரிழிவு நோய் மற்றும் உடல் பருமன் உள்ள நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்கு பெரும்பாலான காரணங்கள் தவறான உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சியின்மை மற்றும் சரியான மருத்துவ பரிசோதனை செய்யாததே என மாய்காவின் தேசிய சுகாதார பிரிவு தலைவர் டாக்டர் டி நோவலன் தெரிவித்தார். முறையான மருத்துவ பரிசோதனைகளும் ஆரோக்கிய விழிப்புணர்வும் ஒருவரின் உடல் நலத்தை பேணுவதற்கும், நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை பெறுவதற்கும், நோயின் தீவிரத்தை குறைக்கவும், திடீர் மரணங்களை தவிர்க்கவும் மற்றும் சிகிச்சையை எளிதாக்கவும் மிகவும் உதவுகிறது. இந்த அவசியத்தை உணர்ந்து மாய்காவின் தேசிய சுகாதார பிரிவு அந்தந்த மாநில மாய்காவுடன் இணைந்து நாடு முழுவதும் இலவச சுகாதார பரிசோதனை முகாம்களை தொடங்கி உள்ளதாக நோவலன் சொன்னார். முதல் கட்டமாக இந்த இலவச சுகாதார பரிசோதனை முகாம் நாளை ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமை பெர்லிஸ் மாநில தலைநகர் கங்காரில் நடைபெறுகிறது. WWE மல்யுத்த அரங்கின் முடிசூடா மன்னன் ஹல்க் ஹோகன் மாரடைப்பால் மரணம். WWE மல்யுத்த அரங்கின் முடிசூடா மன்னனாக கொடிக்கட்டி பறந்த ஹல்க் ஹோகன் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார். அவருக்கு வயது 71. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் வசித்து வந்தவர் வீட்டிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நீண்ட காலமாகவே பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்த ஹல்க் ஹோகன் இதயம் பலவீனமாகி கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாக ஏற்கனவே தகவல்கள் பரவி இருந்தன. எனினும் அதனை அவரின் மனைவி மறுத்திருந்த நிலையில் ஹல்க் ஹோகன் மறைந்துள்ளார். இரு பக்கமும் தாடை வரை தொங்கும் மீசைதான் இவரின் அடையாளமே. தலையில் ஸ்கார்ஃப் துணி கட்டுடன் பெரும்பாலும் சிவப்பு மஞ்சள் உடையுடன் கோதாவில் குதிக்கும் ஹல்க் ஹோகன் மல்யுத்தம் பிடிக்காதவர்களையும் வசீகரித்து விடுவார். குறிப்பாக 80ஆம் 90ஆம் ஆண்டுகளில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவருக்காகவே மல்யுத்தம் பார்த்தனர் என்றால் அது மிகையாகாது. 6 முறை WWE பட்டத்தை வென்றுள்ள ஹல்க் ஹோகன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இவரின் மறைவு ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதலுக்கு புராதன இந்து கோவிலே காரணமா? பரபரப்பு தகவல்கள். அண்டை நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையில் மோதல் வெடித்து போர் சூழல் அபாயம் உருவாகி இருப்பது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. இவ்விரு நாடுகளுக்கான எல்லை சண்டையில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் அவை இரண்டும் அடித்துக் கொள்வது உண்மையில் ஓர் இந்து கோவிலுக்காகவே என பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பிரசாத் தா மியோன் தாம் என்ற புராதன இந்து கோவிலே இப்பிரச்சனைக்கு மூல காரணமாம். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த இந்து கோவிலை
கம்போடியா சொந்தமாக கொண்டாடுகிறது. ஆனால் தாய்லாந்து இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இவ்விவகாரம் ஏற்கனவே அனைத்துலக நீதிமன்றம் வரை சென்று கம்போடியாவுக்கு சாதகமாக தீர்ப்பும் வந்துள்ளது. தாய்லாந்து அம்முடிவை ஏற்றுக்கொண்ட போதும் அக்கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் தொடர்பில் இன்னமும் உரிமை பிரச்சினை நீடிக்கிறது. ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய சின்னமாக அக்கோவிலை அறிவிக்குமாறு 2008ஆம் ஆண்டு கம்போடியா முயன்ற போதே தாய்லாந்தில் போராட்டம் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் புத்த மதத்தை அனுசரிக்கும் அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலுக்கு இந்த கோவில் காரணமாக இருக்கும் தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடைபாதையை மறைப்பதா? பங்சாரில் 4 உணவகங்கள் மீது DBKL நடவடிக்கை. பங்சார் ஜாலான் திலாவியில் நடைபாதையை மறைக்கும் அளவுக்கு உணவுண்ணும் மேசைகளையும் நாற்காலிகளையும் போட்டிருந்த 4 உணவகங்கள் மீது கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL நடவடிக்கை எடுத்துள்ளது. அனுமதி இல்லாமல் பாதசாரிகளின் நடைபாதையை மறைக்கும் அச்செயல் ஏற்புடையது அல்ல. இது பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக தனது Facebook பக்கத்தில் DBKL குறிப்பிட்டது. எனவே விதி மீறலுக்காக அந்த 4 உணவகங்களுக்கும் அபராத நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. அதோடு நடைபாதையில் போடப்பட்ட நாற்காலி மேசைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என கூறிய DBKL இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் ADU@KL என்ற இணைய பக்கத்தில் புகார் அளிக்கலாம் என்றது.